ஹலோ காய்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததன்படி என்னென்ன முக்கியமான 5 திங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும் படிக்கிறதுக்கு முதல் என்று சொல்லி பார்த்தாச்சு. ரொம்ப நாளாக படிக்கிறதுக்கு மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்குங்க. நிறைய நோட்ஸ் அடிக்கடி வச்சிருக்கேன். ஆனால் கொப்பியை தூக்கி நோட்ஸை பார்த்தாலே தூக்கம் தான் வருது, படிக்கவே முடியலை. அப்படியான மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கும் புதுசாக உயர்தரம் படிக்கிறதுக்காக உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பிரிவில் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கும் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. முக்கியமாக இன்றைக்கு உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வந்து நோட்ஸை தூக்கி ஒரு பந்தியா நம்ம வாசிச்சாலே நமக்கு உண்மையாவே டயர்ட் ஆகும். அதை தவிர்த்துட்டு பாஸ் பேப்பர் ஒன்றை தூக்கி அதுல இருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் எங்க இருக்கும் கொப்பியில சொல்லி தேடுறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படித்தான் நானும் படிக்கிறதுக்கு வந்து போர் அடிச்ச டைம் வந்து பாஸ் பேப்பரை தூக்கி தான் படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் படிப்பை விட்டுட்டோம், திருப்பி படிக்க ஆரம்பிக்கணும், எக்ஸாம் வருது, டேர்ம் எக்ஸாமுக்காவது படிக்க ஆரம்பிக்கணும், அப்படி இல்லாட்டி ஃபைனல் எக்ஸாமுக்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொப்பியை தூக்குனாலும் எல்லாமே ஏதோ சூனிய மாதிரியே இருக்கும், புதுசா பாக்குற மாதிரி. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. பாஸ் பேப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுலயும் லாஸ்ட் இயரா வந்து பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன். ஏன்னா ஃபைனல் இயர் எழுத போறோம், அதுக்கு முதல் வந்த பேப்பர் இப்படி இருக்குன்னு சொல்லி நார்மலாவே நம்மள்ட்ட ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். அப்ப அதை வந்து நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப போய் எஸ்ஏ பாட்டையாவது எடுத்து அந்த எஸ்ஏல இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸுக்கு இப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி சும்மா உங்களோட நோட் காப்பியையும் பார்த்து அந்த கேள்விக்கு இப்படி எழுதலாம்னு சும்மா எழுதிட்டு அதுக்கு ஸ்கீம் வந்திருக்கும், எப்படியுமே ஆன்சர் ஸ்கீம் இருக்கும் பாஸ் பேப்பர்ஸுக்கு. அப்ப அதோட கம்பேர் பண்ணி பாக்குறது ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். சும்மா நோட்ஸ் இருந்து பாய்ச்சிட்டே இருக்கிறத விட கேள்விக்கு வந்து ஆன்சர் சொல்லி அதை வந்து ஆன்சர் ஸ்கீமோட கம்பேர் பண்ணி அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னோட ஒரு சஜஷன். உயிர்முறைமைகள் பாடத்துல மொத்தமாகவே 28 பாட அலகுகள் வந்து காணப்படுது. தரம் 12ல 14 அலகுகளும், தரம் 13ல 14 அலகுகளும். அதுல பாடவெளிகள் அதிகமா இருக்கிறது வச்சு ஆர்டர் பண்ணி அதுல முதல் 5 பாடங்கள் நான் வந்து தெரிவு செய்திருக்கிறேன். தரம் 12ல 35 பாடவெளிகளோட முதலாவது இடத்துல இருக்கிற நில அளவையும் மட்டம் காணலும் பீடை முகாமைத்துவமும். இரண்டாவதாக மண் நீர் ஆகியவற்றிடையிலான தொடர்பு 34 பாடவெளிகளை கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக நீர்ப்பாசனம் 31 பாடவெளிகள். நான்காவதாக இலத்திரனியல் தொழில்நுட்பமும் கருவிமயமாக்கலும் 29 பாடவெளிகள். ஐந்தாவதாக உணவு உற்பத்தி ஒன்றுக்கான மூலப்பொருள் விகிதங்களை துணிதல் 23 பாடவெளிகளை கொண்டு காணப்படுது. மொத்தமாக 5 பாடம் அதிக பாடவெளிகளோட தரம் 12ல வந்து நான் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தரம் 13 முதலாவதாக 45 பாடவெளிகளை கொண்டு கால்நடை உற்பத்தி தொழில்நுட்பவியல் காணப்படுது. மொத்தமாகவே இந்த பாடத்தை அதிக அளவு படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு. இந்த 45 பாடவெளிகளை ஓவரால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்குது. இரண்டாவது அழகாக தரை அலங்கரிப்பும் மலர்ச்செய்கையும் 34 பாடவெளிகளை பிடித்திருக்கிறது. உணவு நெற்காப்பு 31 பாடவெளிகளை கொண்டு 3வது இடத்திலும், ஆளுகை நிபந்தனையின் கீழான பயிற்சிகை 28 பாடங்களை கொண்டு 4வது இடத்துல, நீர் உயிரின வழக்கை தொழில் 27 பாடவெளிகளை கொண்டு 5வது இடத்திலும் இருக்கிறது. தரம் 12ல முதல் 5 பிளேஸை பிடிச்சிருக்கிற அலகுகளும், தரம் 13ல முதல் 5 பிளேஸை பிடிச்சிருக்கிற அலகுகளும் மொத்தமாக 11 வருது. ஏனென்றா 35 பாடவெளிகளை கொண்டு தரம் 11ல வந்து 2 பாடங்கள் காணப்படுறதால மொத்தமாக 11 கவுண்ட் வந்து வருது. அப்ப இந்த முதல் 11 பாடத்தையுமே நீங்க படிங்க. 28 பாடம் படிக்கிறத விட 11 பாடம் தான் உங்களுக்கு குறிச்சு தந்திருக்கேன். ஆகவே இதை வந்து மிக ஆழமா படிக்கிறதுக்கான வீதத்தை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ இந்த மூன்றுலையுமே வந்து இந்த 11 பாடமுமே வந்து அதிக அளவு வாரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதால கிளாஸ்ல படிக்கிற நோட்ஸை தாண்டி, ஸ்கூல்ல படிக்கிற நோட்ஸை தாண்டி நீங்களும் சுயமாக சில நோட்ஸுகளை தேடி அறிங்க என்றதுதான் நான் சொல்ல வாரது. அது உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல இலகுவாக பதிலளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோ கடந்த 10 வருடங்கள் நடைபெற்றிருந்த பரீட்சைகளின் படி வந்த பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற கேள்விகளின் அடிப்படையில என்னென்ன பாடங்களை நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸுக்கு ரெடி பண்ணணும் என்றது, அதாவது எம்சிக்யூக்கு என்ன பாடங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும் என்றது, ஸ்ட்ரக்சருக்கு என்ன அலகுகள் படிக்கணும், எஸ்ஏக்கு என்ன அலகுகள் படிக்கணும் என்றது பாஸ் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு சமரியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.